ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாக பெருவிட கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்னா எவ்வளோ இடம் தேவைப்படும், அதில் எவ்வளோ கோழி வளர்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. நமக்கு வர்ற காலில் பொதுவாக இந்த மாதிரி சந்தேகம் அதிகமாக கேட்கப்படுறதால அதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பண்ண வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணையை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவான கிளாரிட்டி நிச்சயமாக கிடைக்கும். இருக்கிறதுலையே ஒரு பெருவிட பண்ண அமைக்க தான் குறைந்த இடத்துல நாம் அதிக லாபம் பெற முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்றைக்குமே பெருவிட கோழிக்கு உண்டான மார்க்கெட்டோட விலை நிலவரம் குறையவே குறையாது. இன்றைய நிலவரத்துக்கு பொதுவாகவே ஒரு கிலோ 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் சராசரியாக எல்லா இடத்துலையுமே சேல் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு டவுட் வரலாம், ஃப்யூச்சரில் பெருவிட பண்ண அதிகமாகிடுச்சுன்னா இதோட விலை குறைஞ்சிருமா அப்படின்னு. கட்டாயம் இல்லைங்க. ஏன்னா பெருவிடைக்கான கறிக்கு உண்டான மவுஸும் சரி, அதை அழகுக்கு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மற்றபடி வேறு ஒரு பர்பஸுக்காக வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் 100 பண்ணை இல்லை 10,000 பண்ணை வச்சாலும் அதோட கறி தேவையை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. ஸோ ஒரு பெருவிட பண்ண ஆரம்பிக்கணுன்றவங்க தாராளமாக நம்பிக்கையாக ஆரம்பிக்கலாம். இப்போது பெருவிட பண்ண ஆரம்பிக்க எவ்வளோ இடம் இருந்தால் நம்ம ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 10 சென்ட் இருந்தால் போதும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏக்கர் இருக்கணும், 2 ஏக்கர் இருக்கணும், 50 சென்ட் இருந்தால் தான் ஒரு 10 கோழி வளர்க்கலாம், இல்லைனா கொத்திக்கிற பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. 10 சென்ட் இடம் இருந்ததுன்னா தாராளமாக பெருவிட பண்ணையை சூஸ் பண்ணி ஒரு 50 தாய்க்கோழியை வச்சு மாதம் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா வருமானம் வர்ற மாதிரி கட்டாயமாக ரன் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ தான் இது. இப்போது 10 சென்ட் இடம் இருக்குது. நம்ம எப்படி பண்ண அமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி கூண்டை ரெடி பண்ணணும். கூண்டை எப்படி ரெடி பண்ணணும்னா, 3 அடி அகலம், 8 அடி நீளம், இந்த மாதிரி 3 கூண்டு செஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் நமக்கு ஒரு கூண்டு தான் தேவைப்படும். 3 கூண்டு எதுக்காகன்னு பின்னாடி சொல்கிறேன். ஒரு ரோலில் 3 கூண்டு செஞ்சிட முடியும். 100 சிக்கு வாங்குகிறோம், டே ஓல்டாக தான் வாங்கணும். டே ஓல்டாக வாங்கி அந்த கூண்டில் ஒரே கூண்டில் 100 சிக்கையும் விட்டு 15 நாள் ப்ரூடிங் போடுறோம். ப்ரூடிங் முடித்ததுக்கப்புறம் ஒரு கூண்டுக்கு 35 சிக்காக பிரித்து 3 கூண்டுலேயும் நம்ம செட் பண்ணிடுறோம். வெளியில் தீவனம் திங்கிற மாதிரி பைப்பு கட்டிடுறோம். உள்ளே நம்ம தீவனம் போட போகிறதில்ல. இப்போது 1 மாதம் வரைக்கும் இந்த கூண்டுலேயே தான் நம்ம வச்சு வளர்க்க போகிறோம். 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி கோழி குஞ்சை எடுத்து கீழே விட்டுறோம். கீழே விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த 10 சென்ட் இடத்தையும் ஃபின்ச்சிங் பண்ணணும், அடைக்கணும். எதை வச்சு அடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கம்பி வேலி கட்டாயம் போடக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம பண்ணைக்கான செலவை குறைக்கணும். நாளைக்கு அதுலேருந்து வருமானம் வர நீங்கள் அப்போ மாற்றிக்கலாம். ஆரம்பத்தில் எதில் முதலீடு போடணுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் இரும்பில் போடாமல் மீன் வலையை வாங்கி அழகாக சுற்றி கட்டிடுங்க, கழிய நட்டு. கோழி குஞ்சு நீங்கள் 1 மாதம் கழித்து இறக்கி விட்றீங்க அப்படின்னா, காலையில் இறக்கி விட்றதுக்கு முன்னாடி அதே பைப்பில் தீவனத்தை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இறக்கி விட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது பசுந்தீவனம் மேய்ஞ்சாலும் சரி மேயல்னாலும் சரி ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து ஒரு 60 நாள் ஆகிடுச்சுன்னா ஆர்டிவிகே போட்டு முடிச்சுட்டு ஃபவுல் பேக்ஸ் போடணுமான்னு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபவுல் பேக்ஸ் போட தேவையில்லை. அம்மன்றது ஒரு நோயே இல்லை. அதுக்கான வீடியோ நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வராமையே நம்ம சரி பண்ணுற முடியும். அதனால் ஃபவுல் பேக்ஸ் தேவையில்லை. ஆர்டிவிகே போட்டுடுறோம். ஆர்டிவிகே போட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து 70 நாளில் நீங்கள் 100 கோழியில் ஏதோ ஒரு 5 கோழி 10 கோழி இறப்பு கூட வந்திருக்கட்டும். மீதி 90 கோழி இருக்கும். அதில் 40 பெட்டைக்கோழியும் ஒரு 10 சேவலையும் தனியாக பிரித்து எடுங்க. தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கான தீவன மேலாண்மையை மாற்றுங்க. எப்படி 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம தாய்க்கோழியாக உற்பத்தி பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு காலையில் ஒரு வேளை கம்பெனி ஃபீட் போடுங்க. சாயங்காலம் ஒரு வேளை நீங்கள் கம்பெனி ஃபீடே போட்டாலும் சரி, இல்லை கம்பு போட்டாலும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 3 மணி வாக்கில் போட்டு விட்ருங்க. மீதி 40 கோழி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு புண்ணாக்கு தவிடுன்னு நல்லா வச்சு வெயிட்டை ஏற்றுங்க.
ஏற்றுனீங்கன்னா 5 மாதத்தில் வந்து அது சேல் பண்ணிடலாம், ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுடலாம். அப்படி அந்த 40 கோழி விற்கக்குள்ளே நீங்கள் பண்ண எல்லா செலவுமே அதில் போயிடும். இப்போ பண்ணை வந்து 0 பட்ஜெட்டில் இருக்கும். உங்கள்கிட்ட வந்து 50 தாய்க்கோழி இருக்கும். அந்த 50 தாய்க்கோழியில் 10 சேவல் போச்சுன்னா மீதி 40 பெட்டைக்கோழியில் ஒரு நாளைக்கு சராசரியாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு 5 முட்டை கிடைச்சா கூட மாதம் வந்து 150 முட்டையாச்சு. அதை ஹேச்சிங் பண்ணி பொறிக்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 25 முட்டை 30 முட்டை பொறிக்காமல் போனாலும் 120 கோழி குஞ்சு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம். 125 கோழியை டே ஓல்டாக கொடுக்குறீங்க, நீங்கள் நல்ல லைனேஜில் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கியோட விலை வந்து 150 ரூபா ஒரு சிக்கோட விலை, இல்லை ஒரு 130 ரூபா. நீங்கள் டே ஓல்டாகவே மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15,000 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். 50 கோழிக்கு வந்து தீவன செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஆகிடும். ஒரு மூட்டை வந்து நம்ம அந்த டைமில் லேயர் போடுவோம், ஒரு 1600 ரூபா ஆகும். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் ஆகிடாது. நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் தான் விட்ருப்போம். சரிங்களா? இதில் இன்னும் ஒரு பிரச்சனை வர்றது வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கொத்திக்கிற பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொத்திக்கிற பிரச்சனைலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வராதுங்க. ஒரிஜினல் ப்ரீடு வந்து முடியெல்லாம் பிடிக்காது. அப்படி முடியெல்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னா நீங்கள் கூண்டில் வச்சுருக்குள்ளே வேணுன்னா வந்து அந்த ஒரு 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் நேரம் சென்று திறந்து விடாமல் சரியாக பராமரிப்பு பண்ணாமல் அப்படி செஞ்சால் வேணுன்னா ஒரு வேளை பிடிங்கிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலையில் வெள்ளனே நீங்கள் வந்து ஒரு 5:30 மணிக்கு திறந்து விட்றீங்க, 6 மணிக்கு விடியாக திறந்து விட்றீங்கன்னா எந்த கோழியுமே முடியெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு 5 மாதத்தில் பக்காவான ஃபினிஷிங்கில் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையை நம்பி வளர்க்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம். அடுத்து எனக்கு இந்த வருமானம் பத்தலை, ஒரு 5,000 ரூபாயில் எனக்கு தீவனமே ஒரு 2,000 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 13,000 ரூபா தான் நிற்கிது, எனக்கு இது பத்தலை, மேற்கொண்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் வச்சுருக்கிற சிக்கை வந்து டே ஓல்டாக சேல் பண்ணாமல் 1 மந்த்தாக சேல் பண்ணிங்கன்னா ஒரு 250 ரூபா ஒரு சிக்கு வந்து சாதாரணமாக இன்னைய ரேட்டுக்கு போயிட்டுருக்கு மந்த் ஓல்டு. அதுவே வந்து 2 மாதம் வச்சுருந்து சேல் பண்ணுறீங்க, கரெக்டாக பேட்சாக இறக்கி கண்டினியூ சேலில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா சாலிடாக உங்களுக்கு கைக்கு நிற்கும். இல்லை நான் 4 மாதம் வளர்த்து வெறும் தவிடு புண்ணாக்கு கொடுத்து கறிக்காக விற்க போகிறேன்னா இன்னும் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். 10 சென்ட் கட்டாயமாக போதும். கூண்டு முறையிலேயே நம்ம வளர்த்துக்கலாம், கொட்டாலாம் போட தேவையில்ல. 50 தாய்க்கோழி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொட்டா வந்து போடணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு ரிங்கு மட்டும், இப்போ வந்து நம்ம வந்து எந்த கோழிக்கு எந்த கோழியை மேட் பண்ண போகிறோம் கட்டுத்தரையில், அதுக்காக மட்டும் நீங்கள் வந்து ஒரு 4 ரிங்கு ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி நம்மளுக்கு வந்து கொட்டா கட்டா எதுவுமே தேவையில்ல. மழை வந்தால் கூண்டில் இருக்க போது வெளியில் பைப்பு கட்டி இருக்கிறதால அதில் தீவனம் போட்டுக்க போகிறோம். மழையே அப்படியே பெஞ்சாலும் 10 நாள் 15 நாள்னு பெய்ய போகிறதில்ல, ஒரு நாள் தான். அதுவும் மழை நின்றதுக்கப்புறம் திறந்து விட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பெருவிடை பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் வந்து மேஜர் ப்ராப்ளம், சளி கம்ப்ளைண்ட். சளி கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சரியாக பராமரிக்க தெரியல, நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணையே வந்து அடுத்தது வந்து வெள்ளை கழிச்சல் வந்து காலியாக போயிடும். நீங்கள் சளியிலே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். பெருவிடை பண்ண மாதிரி ஒரு லாபகரமான வந்து கோழி வளர்ப்பு எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரைக்கும் கிடையாது. இன்றைக்கி வந்து சோனாலியை வந்து நோய் மேலாண்மைக்கு ரொம்ப அபரிதமாக பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சோனாலியை விடவே பெருவிடை கோழி வளர்க்குறது தான் வந்து நோய் மேலாண்மை ஈஸியாக பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து வர்ற ஒரே பிரச்சனை அப்படின்னா மேஜரான பிரச்சனைனா சளி கம்ப்ளைண்ட். இந்த சுக்கா நோய், அம்மை, இந்த கால் இழுத்துக்கிறது, நரம்பு பிரச்சனை, இதெல்லாம் வந்து எல்லா கோழிக்கெல்லாம் வந்துடாது. ஏதாவது 100ல் ஒரு கோழிக்கு வரும். நீங்கள் எந்த கோழி பண்ண வச்சாலும் வரும். ஆனால் லாபகரமான ஒரு எளிமையான இடத்துல, ஒரு கம்மியான இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணி கோழி வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு பெருவிடையை தவிர வேறு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான பண்ணையை வந்து கட்டாயமாக ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.